ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி சூப்பரான ஒரு சூரை மீன் குழம்பு தாங்க வைக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம சூரை மீன் பாருங்கள். இதான் 3 சூரை எடுத்திருக்கேன். இது சூரையில் சின்ன சூரை மீன் தாங்க. இதை நறுக்கி கழுவி இப்போ சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம். பாருங்கள். இப்போ நம்ம ஒரு அரை ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் வத்தப்பொடி சேர்த்துக்கிடுவோங்க. சேர்த்துட்டு நல்லா கையில் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. பிசைஞ்சு நல்லா 10 நிமிஷம் இது ஊறட்டுங்க. இப்போ நம்ம மீன் குழம்பு வைக்க ரெடியாகும். இப்போ ஒரு கடாயை எடுத்தாச்சு. கடாய் நல்லா காஞ்ச பிறகு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கிடுவோங்க. நான் தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றிக்கிட்டேன். எப்பவும் மீன் குழம்பு வைக்கும்போது தேங்காய் எண்ணெய் அதிகமாக சேர்த்தா நல்லா சூப்பராக இருக்குங்க. நான் 1 ஸ்பூன் கடுகு, அரை ஸ்பூன் வெந்தயம் போட்டிருக்கேன். நல்லா பொரியட்டும். 10-20 பூண்டு சேர்த்துக்கிட்டேங்க. அதுக்கடுத்து 1 பீஸ் இஞ்சி நல்லா பிடிசாக நறுக்கி அதுவும் சேர்த்துட்டேன். 100 சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். 4 பச்சை மிளகா நறுக்கிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். இவ்வளோதாங்க. நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கட்டும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கணுங்க. வதங்கிய பிறகு நம்ம பச்சை கருவேப்பிலை சேர்த்துக்கிடுவோங்க. சேர்த்துட்டு நல்லா வதங்கிருச்சு. இப்போ அரை ஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துக்கிடுவோம். இப்போ வத்தப்பொடி சேர்க்கோம் பாருங்கள். 3 ஸ்பூன் வத்தப்பொடி. இந்த ஸ்பூனுக்கு நான் 3 பொடி வத்தப்பொடி சேர்த்துக்கிட்டேன். இப்போ 3 பொடி மல்லிப்பொடி சேர்த்துக்கிட்டேங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. பச்சை மணம் எல்லாம் மாறணுங்க. அந்த எண்ணெயில் நல்லா பச்சை மணம் மாறின பிறகு நம்ம 3 தக்காளி பழம் எடுத்துருக்கேங்க. அது நல்லா மிக்சியில் மையாக அரைச்சிருக்கேன். அதையும் ஊற்றிக்கோங்க. ஊற்றி நல்லா இலக்கி விட்டுக்கோங்க. இலக்கி நல்லா பச்சை மணம் எல்லாம் மாறணுங்க. மாறி இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்த பிறகு நம்ம இதாங்க கேரளா புளி. இதுக்கு பேர் கோடாம்புளின்னு சொல்லுவாங்க இங்கே உள்ளவங்க. இந்த புளி இல்லைன்னா நீங்கள் சாதா புளியை போட்டு வச்சாலும் போதுங்க. நல்லா சூப்பராக இருக்கும் மீன் குழம்பு. இப்போ இதையும் ஊற்றிக்கிடுவோங்க. புளியை சேர்த்துக்கிடுவோம். சேர்த்த பிறகு நல்லா இலக்கி விட்டுக்கோங்க. இலக்குன பிறகு நல்லா இலக்கி விட்டுக்கோங்க. இப்போ நான் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டேங்க. தண்ணி சேர்த்த பிறகு உப்பும் சேர்த்துக்கிடுவோம். இது நல்லா கொதிக்கட்டுங்க. கொதித்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணுங்க. பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுங்க. இந்த சமயம் நம்ம மீன் சேர்த்துக்கிடுவோங்க. இப்போ நறுக்கி வச்ச மீன் சேர்த்துக்கிடுவோம். இப்போ ஒரு பீஸாக நம்ம மீனை போட்டுக்கிடுவோங்க. போட்ட பிறகு நம்ம நல்லா தீயை குறைச்சி வச்சு வச்சுக்கிடணுங்க. அப்போ தான் மீனோட மனம் சாறில் பிடிக்குங்க. இப்போ மீனில் சாறு நம்ம மீனுக்கு மேலே ஊற்றிக்கிடுவோங்க. அப்போ தான் மீனில் எரிப்பு, உப்பு, புளிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குங்க. அதனால் இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நல்லா மீன் வேகட்டும். இப்போ 10 நிமிஷம் அடைச்சி வச்சுக்கிடுவோம். பாருங்கள், மீன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. தக்கன்னு கொதிக்கு பார்த்தீங்களா? இதே மாதிரி நீங்களும் மறக்காமல் செஞ்சு பாருங்கள். இது பிடிச்சிருந்து நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.